ஜெர்மனியை சேர்ந்த ஒரு முஸ்லீம் அல்லாதவர் மதீனாவுக்கு வரார். அங்கே வந்து அந்த பள்ளிவாசலை பார்க்குறார். பார்த்துட்டு அவருக்குள்ளே உள்ள ஒரு உணர்வுகளை வந்து அப்படியே வெளிப்படுத்துகிறார். உண்மையிலே பார்க்குறதுக்கே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அநேகமாக கூடிய விரைவில் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார். ஏன்னா அந்த அளவு அவருடைய மனசு பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த மதீனாவுக்கு வந்து அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான அந்த இடத்த பார்த்து அந்த மக்கள் அத்தனை பேரும் எல்லா நாட்டு மக்களும் சகோதரர்களாக வர்றதை பார்த்துட்டு அவர் கண்கள்லேருந்து கண்ணீர் வருது. பல இடங்கள்லையும் பார்க்குறோம். அதாவது புதிதாக இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய அந்த ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள் எல்லோரும் கண்கள்லேருந்து கண்ணீர் அப்படியே கொட்டும். ஏன்னா அவர்களுக்கு இது ஒரு புது அனுபவம். இது வரைக்கும் அவர்கள் வந்து இது மாதிரி ஒரு உணர்வை ஒரு அனுபவிச்சதே கிடையாது. அதனால் வந்து அவர்கள் அந்த களிமா சொல்லும் போதும் மற்றபடி அந்த இடங்களெல்லாம் பார்க்கும் போதும் அவர்கள் அறியாமலே கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டுது. குர்ஆன்லேயே அதான் சொல்லுவோம், இறைவன் சொல்லுவான் அந்த ஒரு இடத்துல, அவர்கள் வந்து உண்மையை அறிந்து கொண்டதனால் அவர்கள் கண்கள் கண்ணீரை வடிக்கின்றன அப்படின்னு ஒரு வசனம் வரும். அது வந்து இங்கே உண்மையாக்கப்படுது. அவரெல்லாம் பார்க்குறாப்புல அங்கே பள்ளி வாங்க சொல்லப்படுது. எல்லா நாட்டு மக்களும் அதாவது ஒரு தாய் மக்கள்ங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் எல்லாரும் போயிட்டுருக்காங்க. அவர் இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய கண்கள் வந்து கண்ணீர் சொரியுது. அப்படி உண்மையிலேயே இத்தகைய வாக்கியத்தை அவருக்கு கிடைச்சது பெரும் பேராக நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த செய்தி நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும். புதிதாக இஸ்லாத்தை ஏற்கிறவர்களுக்கும் இதெல்லாம் ஒரு படிப்பினையாக இருக்கும். Wow, hearing the prayers through the loudspeakers that are all around here now, that was another very, very special moment. But yeah, to be completely honest with you, I planned this section of the video to be very different. I was planning on showing you the area more, maybe getting some food here. There's also a big underground market here. I wanted to show you that. But to be completely honest, I feel like this is an area where you shouldn't really vlog much. I'm like debating with myself, like the one side in me is thinking, oh, film it, it would be so interesting to see.